ஆ, என் அன்பு உயிர்களே, வணக்கம். வணக்கங்கள். தாதா, காலையில் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? ஆம் செல்வங்களே, கண்டுபிடித்தேன். பாருங்கள், நம்மை போலவே நமது அப்பாவுக்கும் ரொம்ப புத்தி இருப்பதாக கண்டுபிடிச்சேன். எப்படி என்றால், பாருங்கள், நாம் வாழ்வதற்கு நமக்கு ஒரு வீடு வேணும். நாம் வாழ்வதற்கு நமக்கு ஒரு வீடு வேண்டும். அதே போலவே நம்ம அப்பாவுக்கும் அவருக்கு என்னென்னா, நம்ம வாழ்வதற்கும் நாம் வாழ்வதற்கும் நமக்கு வீடுகள் வேண்டும் அப்படி என்று நினைத்திருக்கிறார். யார் தாத்தா? நம்ம அப்பா அம்மா. கடவுள். கடவுளுக்கு நம்மளை விட கொஞ்சம் புத்தி ஜாஸ்தி மாதம். அவருக்கு ரொம்ப கொஞ்சம் புத்தி ஜாஸ்திக்கிறதாக நான் கண்டுபிடிச்சேன். எப்படின்னா, பாருங்க, நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு வீடு கட்டுறோம் இல்லையா? அதே மாதிரி அவருக்கும் கடவுளுக்கு கூட தான் வாழ்வதற்கு நமக்குன்னு என்று ஒரு வீடு வேண்டும் அப்படி என்று சிந்தித்து இருக்கிறார். என்ன தாத்தா, சிந்தித்து செயல்படணும் நான் அப்பப்போ சொல்லுவீங்களே, அந்த மாதிரியா? ஆம் செல்வங்களே, அவர் என்ன செய்தார் தெரியுமா? தான் வாழ்வதற்கு வீடுகளை உருவாக்கினார். முதலில் அவர் வாழ்வதற்கு ஒரு வீடு என்னும் உடலை உருவாக்கினார். நாம் வாழ்வதற்கு ஒரு சரியான வீடு வேண்டும் என்றால் ஒரு உடல் வேண்டும் அப்படி என்று நம்மை படைத்து விட்டார். நம்மை படைத்துவிட்டு நம்மில் குடிக்கொள்ள ஆரம்பித்து விட்டார். உடலை உருவாக்கிவிட்டு தன் உயிரை அதில் இணைத்து விட்டார். நம்மில் அவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்மில், என்னில் இல்லை, நம்மில் இல்லை, அனைத்து உயிரினங்களிலும், மரம், செடி, ஆடு, மாடு, கோழி, கொக்கு, பறவைகள், மீன் வகைகள் அனைத்தையும் படைத்துவிட்டு அதிலே தான் வாழ்வதற்கு திட்டமிட்டு போயிருக்கிறார். நம்ம நினச்சின்னு இருக்கிறோம், நம்ம மீன் இருக்குது, மனுஷன் இருக்கிறோம், பறவைகள் இருக்குது, மிருகங்கள் இருக்கிறது என்று. அப்படி அல்ல. அவர் தான் வாழ்வதற்கு விதவிதமான, அவர் ஒரு நல்ல ஆர்டிஸ்டனா, வாலிதர் ஆர்டிஃபிஷியலா என்ன தாத்தா நீங்கள்? ஆர்கிடெக்ட். ஈஸ் அன் வெரி குட் ஆர்கிடெக்ட். எத்தனை விதமான வீடுகளை அவர் படைத்திருக்கிறார் பாருங்கள். ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு வீடை விதவிதமாக டிசைன் பண்ணி பண்ணுறார் இல்லவா? அதே மாதிரி அவர் வாழ்வதற்கு ஒரு மீன் மாதிரி ஒரு மீனை படைத்துவிட்டு அதில் குடிக்கொண்டிருக்கிறார். கொசுவை படைத்துவிட்டு அதிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பசுவை படைத்துவிட்டு அதிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.